பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் இருந்த இடத்தில் தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்லாண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றியோடு நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்திலிருந்து உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய், உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் வேண்டுதல் செய்யும்படியாய், ஆண்டவரே எங்களுடைய ஆசுவத்திற்காக உம்முடைய பாதத்தில் வரும்படியாய், உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிற மேலான கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையில் வந்திருக்கிற வர இருக்கிற உமது பிள்ளைகளையும் நீர் அழைத்து வர வேண்டும்படியாக உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறேன். இந்த காலை ஆராதனை வேளையில் பார்க்க இருக்கிற நேரலை வழியாய் பார்க்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆஸ்வதிக்கும்படியாய், ஒவ்வொருவரையும் நீ ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பும்படியாய், ஆண்டவரே இந்த ஆராதனை முழுமையாய் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் இடைப்பட வேண்டும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையில், இந்த பரிசுத்த ஆராதனை வேளையில் உம்முடைய கரம் இருந்து எங்களை நடத்த வேண்டும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பாடுகிற பாடல், படிக்க இருக்கிற வேத பாடம், தியான பகுதியின் வழியாய் நீர் எங்களோட பேச வேண்டும்படியாய், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும் ஆஸ்வதியும் துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் ஆராதனைக்கு ஆரம்பமாக ஒரு பாடல் நாம் பாடுவோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடலாம். நமது பாடல் புத்தகத்தில் 28. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். புதர்களோடு ஆராதிப்பேன், சொத்திர பலியோடு ஆராதிப்பேன். புதர்களோடு ஆராதிப்பேன், சொத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நாம்
நின்று வண்ணமாக சங்கீதம் முறைமுறையாக வாசிக்க ஆயத்தப்படுவோம். முறைமுறையாக நாம் படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 13ஆம் சங்கீதம். நாம் முறைமுறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 13ஆம் சங்கீதம். For the responsibility, Psalm 13. நாம் முறைமுறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 13. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீ நோக்கி பார்த்து எனக்கு சொல்லிக் கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாத படிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களி கூறாத படிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் இன்று ஒன்றுமாக விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரன் நம் நாதரே இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திலிருந்தார். மூன்றாம் நாள் மருத்துவருந்து எழுந்தினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவன் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். இந்த வேலையிலே நாம் இருந்த இடத்திலிருந்து நாம் ஜெபிக்க ஆயத்தப்படுவோம். ஜெபம் செய்வோம். நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய திருச்சபைக்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக, நம்முடைய திருச்சபை மக்களுக்காக நாம் இந்த வேளையில் ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் அநேக வருத்தமும் பாடுகளும் வலிகளும் வேதனைகளும் இழப்புகளையுமே நாங்கள் அடைந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த தேசத்தில் மகிழ்ச்சியான காரியங்கள் உருவாக்க, மகிழ்ச்சியான காரியங்கள் நடைபெற என் தேவனில் உதவி செய்வதையா என்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த தேசத்தில் மக்கள் செழிப்பாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறவராய் இருக்கிறதுனால ஆண்டவரே, செழிப்பான பாதையில நீர் காண்பிக்கும்படியாய், செழிப்பான வழியை நீர் எங்களுக்கு உருவாக்க முடியாது என்னுடைய கருத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லா வழிகளும் தடையாகவும் எல்லா வழிகளும் இழப்புகளையுமே அடைந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, குறிப்பாக எங்களுடைய தேசத்தில் மக்கள் அநேக பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மருத்துவமனையிலையும் வியாபார ஸ்தலங்களிலையும் வேலை ஸ்தலங்களிலையும் அவர்கள் படிக்கிற ஒவ்வொரு இடங்களிலேயும் ஆண்டவரே, அநேக பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டு இருக்க எங்கள் மக்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த நாட்களிலே ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அவர்களின் கண் நோக்கி பாரும் ஆண்டவரே. எங்களுடைய பேராயத்தினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பேராயர்களை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய பிஷப் கமிஷனர்களை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஏரியா தலைவர்களை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய போதகர்களை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாட்களிலே ஊழியம் நடைபெற்று வருகிற ஒவ்வொரு திருச்சபைகளையும் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எப்படியாவது இந்த நாட்களிலே ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக உழைக்கிற, அதற்காக முயற்சி இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அவர்களை நீர் ஆஸ்வதிப்பீராக. அதற்கு துணையாக இருக்கிற வாலிப பிள்ளைகளையும்
ஆண்டவரே இந்த திருச்சபை ஊழியம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக ஆன்லைன்ல துணை புரித்துக் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே திருச்சபை கமிட்டியையும் திருச்சபை குடும்பத்தாரையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னுமாய் கூட தகப்பனே இந்த நாட்களிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக உம்முடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிற உம்முடைய சமூகத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் எந்த தடையும் இல்லாதபடி எந்த குறையும் இல்லாதபடி என் தேவனை நீர் நிறைவேற்ற வேண்டும்படியா நம்முடைய சமூகத்தில் இந்த வேளையில ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இதோ பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் ஆஸ்வதிப்பீராக. இந்த திருச்சுவை பிள்ளைகள் மாத்திரமல்ல, இதை பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீ தொடுவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீ பேசுவீராக. ஆண்டவரே இதை காண்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ உருவாக்க வேண்டும்படியா நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பரிசுத்த முதல் வாரத்தில ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் நாங்கள் நிற்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மேலான கிருபைக்காக உங்களுடைய கரத்தில் மீண்டும் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுக்கலாம். இணைந்து நாம் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நம்பிக்கிறது போல எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றும் உம்முடையதே. ஆமென். உட்காரலாம். நாம் இந்த வேளையில வேத பாடத்தை படிக்க ஆயத்தப்படுவோம். நாம் இன்றைய தியானத்துக்கு ஆதாரமாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபுவின் சரித்திரம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய. யோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 8லிருந்து 18 முடிய நான் படிக்கிறேன். என்னோடு கூட நீங்கள் இணைந்து கவனிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மீண்டும் உங்களிடத்துல சொல்லுகிறேன். ஐ ரிப்பீட் ஜாப் சாப்டர் 5 verse 8 to 18. ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அவர் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். திரியா வரக்காரனின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். அவர்கள் பகற்காலத்திலே அந்த அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையில் இரவில் தடவுகிறது போல தடவி திரிகிறார்கள். ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். அதனால் தரித்திரருக்கு நம்பிக்கை உண்டு. தீமையானது தன் வாயை மூடும். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதீர்கள். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அவர் அடிக்கிறார். அவருடைய கை ஆற்றுகிறது என்பதே படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் படித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த முதல் ஆராதனையில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனையில்
வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இதை பார்க்கும் பொழுது உங்களோடு கூட ஆண்டவர் இடைபடுவார். நீங்கள் கவனிக்கும் பொழுது உங்களோடு ஆண்டவர் பேசுவார். நீங்கள் இதை தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை உருவாக்குவார். இன்றைக்கு இந்த வேளையில ஆண்டவர் நம்மோடு பேசப்படவும், ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படவும், ஆண்டவர் நம்மை உருவாக்கவும் இந்த வேளையில நாம் ஜெப சிந்தையோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கலாமா? இன்றைக்கு இந்த வேளையில ஆண்டுடைய பாதத்தில் காத்திருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் விசேஷமாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் விசேஷித்தமாக அவர் அணைத்திருக்கிறார், இணைத்திருக்கிறார், நினைத்திருக்கிறார். அதை உணர்ந்து கொஞ்ச நேரம் சபையாராகவோ அல்லது பார்க்கிறவர்களாகவோ என்னோடு கூட இணைந்து கொஞ்ச நேரம் நம் ஆண்டவரை உயர்த்துவோமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சர்வத்தை நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதுனால அதை நினைத்து தேவனை உயர்த்த ஆயத்தப்படுவோம். இயேசுவே, என்னுடைய சமூகத்தை நாங்கள் இருக்கிறோம். இதோ இந்த வேளையில உம்முடைய பாதத்தில் இருக்கக்கூடாதபடி, உம்மை உயர்த்தக்கூடாதபடி, உம்முடைய நாமத்தை சொல்லி உயர்த்தக்கூடாதபடி, துதிக்கக்கூடாதபடி எங்களிடத்துல பாவம் தடையா இருக்கும் என்று சொன்னால் ஒரு விசை எங்களுடைய பாவத்தை நீர் மன்னியும் இயேசுவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கும் பொழுது, உம்மை மகிழ்ப்படுத்தும் பொழுது, உம்முடைய செயல்களை எண்ணி நாங்கள் நன்றி செலுத்தும் பொழுது, நீர் அற்புதத்தினாலே எங்களை நிறைப்பதை எண்ணி நாங்கள் உமக்கு மகிழ்ச்சி செலுத்தும் பொழுது, ஆண்டவரே எங்கள் உள்ள மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஐயா. எங்கள் உள்ள மகிழ்ச்சி அடைவதற்காக, ஆண்டவரே எங்கள் உள்ள மகிழ்ச்சியோடு கூட இருப்பதற்காக இதோ இந்த வேளையில உம்முடைய சமூகத்தில் நின்றிருக்கிறோம் ஐயா. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் மகிழ்ச்சியா இருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த நாட்களில் எங்களால் ஆலயத்துக்கு போய் ஆராதிக்க முடியவில்லை என்றாலும் ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடத்தையே ஆலயமாய் மாற்றி ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்காக நாங்கள் இருக்கிற இடத்தையே பரிசுத்த ஸ்தலமாய் மாற்றி உம்முடைய நாமத்தை மகிழ்ப்படுத்தும்படியாக, உம்மை உயர்த்தும்படியாக நாங்கள் முன்னிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆஸ்வதித்தபடினால, நீர் எங்களை நடத்தினபடினால உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. ஆண்டவரை உயர்த்துவோமா? இயேசுவே, உம்மை உயர்த்துகிறேன் ஐயா. இயேசுவே, நீ நல்லவர் ஐயா. இயேசுவே, நீர் வல்லவர் ஐயா. இயேசுவே, நீர் வாக்கு மாறாதவர் ஐயா. இயேசுவே, நீர் கிருபை நிறைந்தவர் ஐயா. நீர் போதுமானவர் ஐயா. நீர் இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுக்கிறவர் ஐயா. இப்பொழுதும் எப்பொழுதும் மாறாதவர், என்றென்றும் மாறாதவர். நீரே எல்லா விதத்திலையும் உயர்ந்தவராய் இருக்கிறதுனால, நீர் சிறந்தவராய் இருக்கிறதுனால உண்மையை உயர்த்துகிறேன் ஐயா. உண்மையை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கு இந்த வேளையில ஆண்டவரே, உண்மை மாத்திரம் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நீ ராஜாதி ராஜாவா இருக்கிறபடினால, நீ நல்லவரா இருக்கிறபடினால, நீர் பரிசுத்தரா இருக்கிறபடினால உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை மாத்திரம் இந்த வேளையில எண்ணி பார்க்கிறோம். நீ வாக்கு மாறாதவரா இருக்கிறதுனால, எங்கள் வாழ்க்கையில நீ சொன்ன காரியங்களை நீ நிறைவேற்றிருக்கிறதுனால உம்மை உயர்த்துகிறேன் ஐயா. நீர் எங்களை பார்க்கிறவர், நீர் எங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், நீர் எங்களை ஆற்றுகிறவரா இருக்கிறது. உமக்கே மகிமை ஐயா. மகிமை 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 நிறைந்தவரே, மாட்சி நிறைந்தவரே, மகிமையோடு கூட எங்களோடு கூட இடைப்படுகிறவரே, இதோ இந்த வேளையில இந்த பிரசன்னத்தில உம்முடைய மகிமையினாலோ உம்முடைய வல்லமையினாலோ எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற என் ஆவியானவரே, உமக்கு மகிமை இயேசுவே. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு துதி, உமக்கு கனம் எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி உம்மையே உயர்த்துகிறேன் இயேசுவா. உம்மையே உயர்த்துகிறேன் ராஜா. உம்மையே உயர்த்துகிறேன் தேவனே. உம்மையே மகிமைப்படுத்துகிறேன். உம்மை மகிமைப்படுத்துகிற இடத்தில் வந்து நீர் எங்களை ஆஸ்வதிக்கிறவராய் இருக்கிறதுனால உம்மை உயர்த்துகிறேன். உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில உம்முடைய பாதத்துல இருந்து உம்மை உயர்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இதோ இதை கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இடைப்பட்டு அவர்களோடு கூட நீர் பேசுகிறவராய் இருக்கிறபடினால உம்மை உயர்த்துகிறேன் இயேசுவே. இதோ இந்த வேளையில இந்த தருணத்தில அப்பா உம்மை புகழ்வதற்கு, உம்மை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு உம்முடைய கிருபை பாராட்டினீரே. அதற்காய் நன்றி ஆண்டவரே. அதற்காய் நன்றி இயேசுவே. நன்றியோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரே, எங்களுக்கு பலத்தை கொடுத்தீரே. அதற்காய் நன்றி இயேசுவே. உம்மை உயர்த்துவதற்காக, உம்மை மகிமைப்படுத்துவதற்காக இந்த வேளையில எங்களுக்கு ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தீரே. அதற்காய் நன்றி இயேசுவே. என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் நன்றி சொல்ல முடியுமா? என்னோடு கூட சேர்ந்து இந்த தேவனுக்கு நன்றி செலுத்த முடியுமா? Thank you Jesus. என்னோடு கூட இணைந்து இந்த வேளையில ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
செலுத்துகிறோம். Thank you Jesus. Thank you Jesus. ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே நன்றி ஆண்டவரே. நீரே நன்றி. நன்றிகளை ஏற்றுக்கொள்கிறவரா, நீரே எங்களுடைய நன்றிகளை அங்கீகரிக்கிறவரா. இந்த வேலையில இருக்கிறபடினால உங்களுடைய பாதத்தில் நிற்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறேன். யாரும் கண்டுகொள்ளாத போது, யாரும் நேசிக்காத போது என்னை நேசித்தீரே, என்னை நினைத்தீரே, என்னை தாங்கினீரே, என்னை சுமந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து தேவையெல்லாம் சந்தித்து இந்த வேலையில உங்களுடைய பாதத்தில் இருக்க நீர் கொடுத்திருக்கிற, நீர் தந்திருக்கிற இந்த வேலையில அப்பா உம்முடைய பாதத்தில் இருந்து ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறேன். உம்மை ஆராதிக்கும்படியா, மகிமைப்படுத்தும்படியா நாங்கள் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உணர்வுகளை நீர் புரிந்து கொள்ளுகிறவரையா. படித்தவர்களோ, என்னோட கூட வேலை பார்க்கிறவர்களோ, என்னை பெற்றவர்களோ, என் கூட இருக்கிறவர்களோ, மனைவியோ, ஏதோ இந்த பிள்ளைகளோ என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் போகலாம், என்னுடைய வழிகளை புரிந்து கொள்ளாமல் போகலாம். என் இயேசுவே நீர் மாத்திரம் என்னுடைய உணர்வுகளை, என்னுடைய ஃபீலிங்கை, என்னுடைய வழிகளை உணர்கிற என் தேவனா இருக்கிறபடினாலே இதோ இந்த வேலையில உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வேலையில உம்முடைய பாதத்தில் இருக்கும் பொழுது, உம்முடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது எங்களை கண் நோக்கி கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. நன்றி. உம்முடைய பட்சத்தில் வைத்திருக்கிறதுனால உம்முடைய வார்த்தையில நாங்கள் அறிந்திருக்கிறது போல என்று சொல்லி உன் பட்சத்திலிருந்து உன்னை கண் நோக்குவேன் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையில நாங்கள் அறிந்திருக்கிறதை போல இன்றைக்கு இந்த வேளையில ஆண்டவரே நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர், எங்களுடைய நிலைகளை உணர்ந்து கொண்டிருக்கிறதுனால இதோ இந்த வேளையில உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை நீர் செய்திருக்கிறீர், அநேக அற்புதங்களை செய்திருக்கிறீர், அநேக அடையாளங்களை நடத்தி இன்னும் வாழ்க்கையில நிறைவேறாத காரியங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மேலானவைகளையே நீ தருகிறவராய் இருக்கிறீர்களா. இதோ இந்த உலகம் எதிர்பார்க்காததை, இந்த உறவுகள் கொடுக்காததை என் ஆண்டவர் நீர் கொடுப்பது உமக்கு லேசான காரியமாய் இருக்கிறது. எங்களுக்கு உதவி செய்வதற்கு நீர் இறங்கி வரும் பொழுது அது உமக்கு லேசான காரியம், அது உமக்கு லேசான காரியமாய் இருக்கிறது. உம்மாலே ஆகும் என்று சொல்லி, எல்லாம் உம்மாலே ஆகும் என்று சொல்லி நாங்கள் உம்மிடத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வேளையில, இந்த தருணத்தில என்னோடு கூட சேர்ந்து உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாம் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்தி பாடுவோமா? இப்பொழுது இந்த வேளையில ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்து கொண்டு வரும் பொழுது அவரை பார்த்த ஒரு குஷ்டரோகி இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி அவரை பார்த்து, தகப்பனே, ஆண்டவரே, இயேசுவே, உம்மால் ஆகும் என்று சொன்னார், உம்மால் ஆகும் என்று சொன்னார், சுத்தமாகும் என்று சொல்லி, உமக்கு சித்தமானால் சுத்தமாகும் என்று சொல்லி இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து கேட்கின்ற பொழுது, இயேசுவை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அங்கே அற்புதத்தை நடத்திக்கிறார், அற்புதத்தை அங்கே அனுப்புகிறதும் செய்கிறார், அந்த அற்புதத்தை அனுப்புகிறார். மாலை ஆகும் என்று சொல்லி அவர் நம்பும் பொழுது இந்த வேலையில கூட ஆண்டவரால் ஆகும் என்று நீங்கள் நம்பும் பொழுது, என் இயேசுவால் ஆகும் என்று சொல்லி நீங்கள் நம்பும் பொழுது, உங்களை நீங்கள் ஆண்டவரை நம்பும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கிற உங்களை இந்த வேலையில் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது அவருக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி அவர் அற்புத வல்லமே அவர் நீட்டுகிறவராய் இருக்கிறபடினால இன்றைக்கு இந்த வேலையில அதோ அந்த மனிதனை தொட்டாரே, அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுத்தாரே. இன்றைக்கு இந்த வேளையில நீங்களும் நானும் எந்த காரியத்திற்காக கேட்கிறோமோ, எந்த காரியத்திற்காக ஏங்குகிறோமோ, இன்றைக்கு இந்த வேளையில என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, என் பிள்ளைகளுடைய வருமானம், என் பிள்ளைகளுடைய திருமணம், என்னுடைய கடன் பிரச்சனை, என்னுடைய போராட்டம், என் வேலை ஸ்தலங்களிலே உயர்வு இல்லை, பதவி இல்லை, பேர் இல்லை, புகழ் இல்லை, வருமானம் இல்லை, என்னுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லை, நான் வாழ்கிற வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறது, நான் இன்னும் போராடி கொண்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் எப்பொழுது வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற தேவச்சனமே, இன்றைக்கு இந்த வேளையில ஆண்டவர் உங்களுக்கு நேராக அவருடைய சந்தோஷத்தை அனுப்புகிறார், அவருடைய சமாதானத்தை அனுப்புகிறார். அவரை நம்புகிற ஒவ்வொருவரையும் அவர் கைவிடாதவராக இருக்கிறபடினால இதோ இந்த வேளையில வார்த்தை ஞாபகப்படுத்தப்படுகிறது, அவருடைய வார்த்தை உணர்த்தப்படுகிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் நம்மை ஆதரிக்கிறாரே, அவர் நம்மை அரவணைக்கிறாரே. இன்றைக்கு இந்த வேளையில உம்மோடு கூட நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. உண்மையே
நம்பி இருக்கிறோம் இயேசுவே. இந்த வேளையில ஆண்டவரை நம்பி இருக்கிற தேவனை புகழ்ந்து கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை கைவிடாத ஆண்டவர், உங்களை நேசிக்கிற ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்கின்ற காரியத்தை அவர் அளவில்லாத கொடுக்கிறவராய் இருக்கிறாரே. அவர் தடையில்லாமல் தருகிறவராய் இருக்கிறாரே. எந்த தயக்கமும் இல்லாமல் அவர் செய்கிறவராய் இருக்கிறாரே. எந்த மன உள்நோக்கமும் இல்லாதபடி அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறாரே. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடி அவரே நமக்கு உதவி செய்கிற பரிசுத்தர் அவர். அந்த பரிசுத்தரை இந்த பாடலின் வழியாக, இந்த பாடலின் வழியாக நாம் தேவனை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஆராதிக்க ஆயத்தப்படுவோமா? இந்த வேளையில இயேசுவே உம்முடைய பாதத்தில் நாங்கள் நிற்கிறோம். உம்மால ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை, உம்மால ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறபடினால உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் இயேசுவே. எஸ், தேவனிடத்தில் நிற்கிற தேவ ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எல்லாமாகும், உம்மாலே நான் எல்லாமாகும், எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலே நான் எல்லாமாகும். ஓ இயேசுவே, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எஸ் லார்ட். ஆண்டவரால ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்பது. ஓ முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. ஓ சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. உமக்கு ஸ்தோத்திரம் சென்று அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஓ இயேசுவே, சென்று தேவனே இந்த வேளையில எல்லாம் ஆண்டவராலே நீருத்தை மாற்றுபவர் நீரே. ஓ வறண்ட நிலத்தை தண்ணீரை மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. ஆண்டவர் நம்ம எல்லா காரியங்களையும் நீருத்தை மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. ஆண்டவர் நான் மாற்ற நீர் பார்க்க முடியும். தண்ணீரை மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. ஆண்டவர் ஏற்றுவோமா? எஸ் லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஒருவருக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அன்பரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஓ இயேசுவே, ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். எஸ், நம்ம ஆண்டவரால் எல்லாம் ஆகக்கூடியதா இருக்கிறதுனால, என் பரிசுத்தரால் எல்லாம் ஆகக்கூடியதா இருக்கிறபடினால இன்றைக்கு இந்த வேளையில நீங்கள் ஆண்டவரிடத்தில் எதை எதிர்பார்க்கிறீர்களோ, எதை விரும்புகிறீர்களோ அது ஆகும் என்று நீங்கள் நம்பினால் அது நடக்கும். நீங்கள் விசுவாசித்தால் அது நடக்கும். நாம் தேவனிடத்திலே கேட்டால் அது கிடைக்கும். நாம் கேட்பது எதுவோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் நம்புவது எதுவோ அதை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் அனுபவிக்க முடியும். இன்றைக்கு இந்த வேளையில எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ குடும்பத்தாரே, ஆண்டவரை நம்புகிறவர்களே, தேவனாலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை.
என் ஆண்டவராலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் நானும் விசுவாசிக்கிறபடினாலே இன்றைக்கு அனாதையா இருந்த நம்மை ஆதரித்தாரே. யாருமே உதவி செய்யாத போது என் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தாரே. இன்னும் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னும் நன்மை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த வேளையில் ஆம் தகப்பனே, நாம் எதற்காக ஆண்டவருடைய பாதத்தில் நிற்கிறோம்? நாம் எதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில், எதற்காக ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பது நம்முடைய ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்முடைய பரிசுத்தருக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நான் நல்லா இருக்கிறையா அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் உண்டு. ஆனா மனசுக்குள்ள எத்தனை குழப்பம், மனசுக்குள்ள எத்தனை வேதனை. நீங்க நலமுடன் இருக்கிறீர்களா என்று கேட்கின்ற பொழுது முதல்ல அவர்கள் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கிறோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேசும்போது பேச 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 இந்த பிரச்சனை ஐயா, இந்த போராட்டம் ஐயா, இந்த வேதனை ஐயா, இந்த குழப்பத்தில் இருக்கிறையா, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளிவருவதுனே தெரியலையா, என் குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா, என் பிள்ளைங்களால ஒரே பிரச்சனையா, என் மனைவியால் ஒரே பிரச்சனையா, என் கணவனால ஒரே பிரச்சனையா, என்னை சார்ந்தவர்களால ஒரே பிரச்சனை, பக்கத்தில் இருக்கிறவர்களால பிரச்சனை, இதனை வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, நான் படிக்க போகிற இடத்துல பிரச்சனை, படிப்பே ஒரு பிரச்சனையா இருக்கிறது. இன்றைக்கு இந்த வேலையில் எனக்கு வருமானம் இல்லை, வாய்ப்பு இல்லை, பணம் இல்லை, உணவு இல்லை என்று சொல்லி பேச 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 அவர்கள் அநேக காரியங்களை சொல்லுகிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு இந்த வேளையில் உங்க ஆண்டவரோடு கூட நீங்க பேச பேச உங்க பிரச்சனை எல்லாம் மாறிட்டே இருக்கும். உங்க பிரச்சனை எல்லாம் ஆண்டவரிடத்துல சொல்லும் பொழுது, உங்களுடைய பிரச்சனை எல்லாம் ஆண்டவரிடத்துல சொல்லும் பொழுது உங்களுடைய வலிகள் எல்லாம் குறைஞ்சிட்டே இருக்கும். உங்களுடைய பாரம் எல்லாம் குறைஞ்சிட்டே இருக்கும். உங்களுடைய வேதனை எல்லாம் குறைஞ்சிட்டே இருக்கும். எப்பொழுது நம்முடைய பிரச்சனை ஆண்டவரோட மேல வச்சிடுறோமோ அப்பொழுது நம்முடைய பிரச்சனை எல்லாம் மாறி விடுகிறது. இன்றைக்கு எந்த பிரச்சனையோட நீங்க நிக்கிறீங்கன்னு தெரியாது, நீங்க எந்த அழுகையோட நிக்கிறீங்கன்னு தெரியாது, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருக்கலாம், என்னுடைய சபை பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், என் விசுவாச பிள்ளைகளுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு இந்த வேளையில நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரோடு கூட இடைப்படும் பொழுது நம்முடைய வேதனையை ஆண்டவர் நீக்குவார், நம்முடைய பிரச்சனை ஆண்டவர் நீக்குவார், தேவை அவர் சந்திக்கிறவர், நம்முடைய மன போராட்டங்களை அறிகிறவராக இருக்கிறார். தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் ஒரு விஷயம் கத்தோடத்துல ஒப்பு கொடுப்போமா, கத்தோடத்துல அர்ப்பணித்து விடுவோமா. ஆண்டவரே என்கிட்ட எதுவும் இல்லையா, என்கிட்ட எதுவுமே இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, நான் எப்படி வாழ போறேன்னு தெரியல, எப்படி என் குடும்பத்தை நடத்தி கொள்ள போறேன்னு தெரியல. ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு, ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு. என் வாழ்க்கைய உன் கரத்துல ஒப்படைச்சுட்டையா, என் வழியை உன் கரத்துல ஒப்படைச்சுட்டேன், நீங்க பார்த்துக் கொள்வீங்க என்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு வந்திருக்கையா. நீங்க பார்த்துப்பீங்க, என் வாழ்க்கையை நீங்க பார்த்துப்பீங்க, என் குடும்பத்தை நீங்க பார்த்துப்பீங்க, என் உணர்வுகளை நீங்க புரிஞ்சுப்பீங்க, என் வேதனையை நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஐயா இந்த உலகம் புரியலனாலும் பரவாயில்லை, நான் ஆராதிக்கிறேன் இயேசுவால் எல்லாம் ஆகும் என்று நான் நம்புகிறபடினால, என்னை புரிந்து கொள்ளுகிற, என்னை நேசிக்கிறேன் ஆண்டவரால் எல்லாம் ஆகும் என்று நான் நம்பி இருக்கிறேன். ஆமென். அவர் சொல்லாகும், கட்டளை நிற்கும். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஐயா, எங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லு ஐயா. இந்த வேளையில எங்களுக்காக, என் குடும்பத்துக்காக, நான் நம்புகிறவர்களுக்காக, என்னை நம்புகிறவர்களுக்காக ஒரு வார்த்தையை சொல்லும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். நன்றி ராஜா. வேலைக்காரனுக்கு நேராக, 110 வேலைக்காரனுக்கு நேராக உம்முடைய வார்த்தையை அனுப்பினீரே. இதோ இந்த வேலையில அப்பா உம்முடைய பிள்ளையான நிற்கிற உமக்கு நேரா, எனக்கு நேரா உம்முடைய வார்த்தை நேர் அனுப்புவோம் என்று காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நேரா உம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தையில வல்லமை உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். கர்த்தரை நம்பும்போது அவன் செழிப்பான். யார் ஒருவர் கர்த்தரை நம்புகிறார்களோ அவன் செழிப்படைவான் என்று சொல்கிறேன். சொல்கிறேன் இன்றைக்கு இந்த வேளையில் நன்றி தகப்பனே, நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நானும் நம்பும் பொழுது நம்முடைய நம்பிக்கை வீண் போகவே போகாது. நான் நம்புறது நம்முடைய பரிசுத்த ஆண்டவர், நம்புறது மனுஷன் அல்ல, நம்ம நம்புறது மனுஷன் அல்ல, நம்ம நம்புறது முதலாளி அல்ல, நம்ம நம்புறது என்னுடைய உலகத்தை படைத்த என் தேவாதி தேவனின் ராஜாதி ராஜாவின் பரிசுத்தர். நான் நம்பி இருக்கிறேன். அவர் என்னை கைவிட மாட்டார். கைவிடாத ஆண்டவரை நான் உயர்த்தி கொண்டிருக்கிறேன். இந்த வேளையில்
அவரை நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதற்கு நீங்கள் பரிசுத்தமும் நல்ல ஆண்டவரே, நன்றி. இந்த வேலையில உடைய கருத்தில் என்னை ஏற்படுத்தியிருக்கிறேன். இயேசுவே. எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆம் ராஜா. எங்களோட பேசிக் கொண்டிருக்கிறதுனால இயேசுவே. தொடர்ந்து உம்முடைய வல்லமையினால உடைய மகிமையால எங்களை நிறைத்திருக்கிறதுனால நிறைத்தருளும். இந்த ஆராதனை முழுமையா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய பிரசனத்தினால நீர் எங்களை நிறைத்தருளும். துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த வேளையிலையும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி மீண்டும் வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம் காத்திருக்கிறோம். இந்த வேளையில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படுவோம். எஸ். ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை கூட நாம் படிப்போம். யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் யாவரும் தலை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நாளிலும் காலை வேளையிலும் நன்றியோடு நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, இதோ இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக இணையதளத்தின் வழியாகவும் நேரலையின் வழியாகவும் இன்னும் அநேகர் ஆலயத்தில் இருந்தும் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய ஆராதனையும் நீர் ஏற்றுக்கொண்டு வருகிறீர். ஒவ்வொருவர்களுடைய விண்ணப்பத்தையும் அறிந்திருக்கிற தேவன், இதோ சுவாமி, உம்முடைய வார்த்தையின் வழியாகவும் இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசி அருளும். தகப்பனே, பேசுவது நான் அல்ல, என்னுள் மறைத்து நீர் வெளிப்படையும். உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த யோபுவின் புத்தகத்தின் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வசனமாக இருக்கிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. இது நமக்கு அநேகர் இந்த மாதத்தில் 1ஆம் தேதி 6:30 மணிக்கு நடைபெற்ற அந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அதிலே ஒரு சுருக்கமாக சில காரியங்களையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். நீங்கள் அதிலே பார்க்கும் பொழுது இந்த மாதத்திற்குரிய எவ்விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி நமக்கு அறிந்த ஒரு காரியமாய் இருந்தாலும், இந்த வேளையில மீண்டுமாக அந்த வார்த்தை உங்களோடு கூட இன்னும் நாம் என்ன செய்ய வேண்டும், இன்னும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், இன்னும் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த கரம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் இந்நாளிலே தியானிக்க இருக்கிறோம். இதனால் நாம் பார்க்கும் பொழுது அதிகமாக பெருகி வருகிறார்கள். யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ரிசர்ச்சர்ஸ் நிறைய பெருகி இருக்கிறார்கள், ஸ்காலர்ஸ் நிறைய இருக்கிறார்கள், இன்னும் நாம் பார்க்கும் பொழுது சயின்டிஸ்ட் நிறைய இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கண்டுபிடிப்பா இருக்கட்டும், ஆய்வு செய்வதா இருக்கட்டும், இன்னும் அறிஞர்களா இருக்கட்டும், அறிவர்களாக இருக்கட்டும், அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் தேவன் செய்திருக்கிற காரியங்களை இல்ல தேவன் செய்திருக்கிற காரியங்களை, இல்ல செய்ய போகிற காரியங்களை, இல்ல செய்து முடித்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதர் எப்படிப்பட்ட ஆராய்ச்சியாளரோ இல்லை எப்படிப்பட்ட அறிஞர்களோ பெருகி கொண்டு இருந்த இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் செய்ய முடியாத காரியங்கள், ஆண்டவர் செய்த காரியங்கள் எண்ணி முடியவோ ஆராய முடியாத காலத்திற்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
இனி நாம் பார்க்கும் பொழுது எனக்கு வைரஸாக இருக்கட்டும், அதுக்குரிய மருந்தாக இருக்கட்டும், இன்னும் பிறப்பிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய கிரியேஷனாக இருக்கட்டும், அது வானமாக இருக்கட்டும், வானத்தினுடைய இல்லை அந்த நட்சத்திரத்தினுடைய இல்லை பூமியின் ஆழத்தினுடைய இன்னும் நம்முடைய கடலுடைய ஆழத்தை இன்னும் யாரும் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலைகள் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் இன்னும் ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார்கள், இன்னும் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், இன்னும் கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். மனிதனுடைய இயல்பு, மனிதன் நான் கண்டுபிடித்து கொண்டிருந்தாலும் கூட அவன் அழிந்து போகிறன தவிர அது கண்டுபிடிப்பதில் அது விட்டு போக முடியாமல் இன்னும் இருக்கிறத நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு தெரியும், இந்த ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு, நீ வானத்தை நட்சத்திரத்தை அண்ணாந்து பார் என்று சொல்லி, அவைகளை நீ என்ன கூடுமானால் உன் சந்ததிகள் என்ன கூடும் என்று சொல்லி, அதே கடலின் மணலை பார்த்து அவர் சொல்லுகிறார், இவைகளை நீ என்ன கூடுமானால் நீ அவைகளை என்ன என்று சொல்லி பார்க்கிறார். ஏனென்றால் அவர்களால் என்ன முடியாத ஒரு காரியங்களையும் அவர் செய்கிற அந்த ஆராய்ந்து முடியாத ஒரு காரியங்களையும் அவர் செய்திருக்கிறதே ஒரு மனிதனிடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இது உன்னால் என்னவும் முடியாது, மணலையும் எண்ணவும் முடியாது என்பதை அவர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் ஆஸ்ட்ரானமர் சொல்ற ஒரு ஜோதிடர், அதாவது நட்சத்திரத்தை ஆராயக்கூடிய ஒரு நபர் சொல்கிறார், பீட்டர் வேன் டோக்கம் என்ன சொல்லக்கூடிய ஒரு மனிதன் சொல்லுகிறார், அவர் 6 trillion நட்சத்திரம் இருக்கிறது என்று சொல்லி அவர் மைக்ரோஸ்கோப் வழியாக அவர் கண்டுபிடித்தாராம். யாரு? பீட்டர் வேன் டோக்கம் என்ன சொல்லக்கூடிய இந்த மனிதன் ஒரு அஸ்ட்ரானமரா இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அவர் எத்தனை நாள் இந்த நம்பர் என்னன்னு தெரியாது. இந்த 6 trillion அப்படின்னு நம்ம சொல்லும் போது நிறைய பேர், நான் இப்பதான் கேள்விப்பட்டு இருக்கிறேன், நமக்கு என்ன செய்யணும், கோடி தெரியும், மில்லியன் தெரியும், பில்லியன் தெரியும், ட்ரில்லியன் தெரியும், அதுக்கு மேல நமக்கு தெரியாது. கோடிக்கு 7 நம்பர் நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும், கோடிக்கு 7 சைபர் உண்டு, ஆனா அதுவே சில பேருக்கு தெரியாது. ஆனா இந்த 6 trillion அப்படின்றதுக்கு 23 சைபர் கொண்ட 23 பக்கத்துல 1 பக்கத்துல 23 சைபர் கொண்ட நம்பருடைய நட்சத்திரம் தான் இந்த வானத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதன் பீட்டர் வேன் டோக்கம் என்ன சொல்லக்கூடியவர் இவர் கண்டுபிடித்தார் மைக்ரோஸ்கோப் வழியாக. அதை தொடர்ந்து 2010 நான் பார்க்கும் பொழுது ஆண்ட்ரூ மோஸ்மேன் அப்படின்னு என்ன சொல்லக்கூடியவர் அதே அந்த 6 trillion சொல்லக்கூடிய, ஆக்சுவலி 100 6 trillion, சாரி ஒரு 6 trillion 100 6 trillion அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். இதே ஆண்ட்ரூ மோஸ்மேன் என சொல்லக்கூடியவர் 2010 சொல்லியிருக்கிறார், அவர் அதே மைக்ரோஸ்கோப் வழியாக கண்டுபிடிச்சவர். அவருடைய ஆண்டுல 2010 சொல்லக்கூட இதை விட 3 மடங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த நம்பர் அது ட்ரிபிள் எப்படி அவருக்கே சொல்லணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலை ட்ரிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ ஒரு எண்ணில் அடங்காத ஒரு நட்சத்திரத்தை ஆண்டவர் அவர் என்ன செய்யறார், எண்ணி முடியாத காரியங்கள், ஆராய முடியாத காரியங்கள். ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு தோராயமா கூட நம்ம சொல்லலாம், இல்லை இதுக்கு அப்புறம் இருந்திருக்கலாம், இன்னும் குறைவாக கூட இருக்கலாம், நமக்கான தெரியாது. ஆனா ஒரு மனிதன் அவனுடைய செயல்பாடுகள், ஆண்டவருடைய கிரியேஷனை அவனுடைய ரிசர்ச் பண்ணக்கூடிய கண்டுபிடிக்க வேண்டும் என்ற முயற்சிகளை இங்க நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கண்டுபிடிக்க முடியும். இது இன்னைக்கு நமக்கு என்ன செய்யறது, ஆண்டவருடைய செயல் பார்க்க முடியும், பார்க்கலாம் என்று சொல்லி பல பேர் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்குள்ளாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறவர், இன்னைக்கு எப்படிப்பட்டவர்கள் வளர்ந்திருந்த இந்த காலகட்டங்களிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தையான ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம கொடுத்திருக்கிறார். பலமுறை இந்த வார்த்தை நாம் கேட்டு இருக்கிறோம், பலமுறை இந்த வார்த்தை பற்றி நம்ம பேசி இருக்கிறோம், படித்திருக்கிறோம், தியானித்து இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த நேரத்துல நமக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்திருக்கிறோம், இன்னும் அவர் செய்கிற காரியத்தை குறித்து நம்ம சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் நாம் எடுத்து வைத்துக் கொள்ளும் இந்த யோபு 5ஆம் அதிகாரத்திலே நாம் 9வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது இது யார் சொல்லி இருப்பார் அப்படின்னு சொன்னால், அநேகர் இது யோபுவின் புத்தகத்திலே இருக்கிற யோபு என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது யார் சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது எலிபாஸ் சொல்லி இருக்கிறார். ஏன் கேட்டுனா, யோபு
அவருக்கு நமக்கு நான் அதிகமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், என்னை காட்டிலும் நான் அதிகமாக சொல்ல விரும்பலை. எல்லாவற்றையும் இழந்த பிறகு அவருக்கு இருந்த எல்லா பிள்ளைகளா சொத்து எல்லாம், ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிந்த பிறகு அவர் என்ன செய்தார்? நபர்கள் வந்து ஆறுதல் சொல்லுவதாக வந்து சொல்லக்கூடிய அந்த நேரத்துல அவர் சொல்லுகிறார், எலிப்பாஸ் ஒரு ஆறுதல் சொல்லுவது போல அவர் ஆண்டவருடைய காரியத்தை இவங்களுடைய நண்பர்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க. இவர்களுடைய நண்பர்களும் ஒரு விஞ்ஞானிகள் தான் நம்ம சொல்ல முடியும். அவர்கள் ஆண்டவரை பத்தி அறிந்திருக்கிற ஒரு நபரும் கூட சொல்ல முடியும். ஏன்னா அவர்கள் சொல்லாம, அவர்களுக்கு தெரியாம இருந்தா இந்த வார்த்தைகளை அவர்களால் சொல்ல முடியாது. இல்ல ஆண்டவர் செய்திருக்கிற காரியங்களை அவரும் ருசித்தார்கள், பார்த்தார்கள், கண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இந்த வார்த்தைகளை அவர்களாலையும் சொல்ல முடியாது. அதுதான் எலிப்பாஸ் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத. சோ அவர் சொல்றார், unsearchable. God does unsearchable great things. And God does unnumberable miracles அப்படின்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த எலிப்பாஸ் சொல்லுகிறார். ஆனா அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் இருக்கிறவங்கள தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அவர் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீர் வருவிக்கிறார். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடக்கக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். திரியாவரக்காரரின் ஆலோசனை தவிர்க்கப்படும். அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துள்ளாகி மத்தியான வேளையில இரவில் நடக்கிறது போல தடவி நடக்கிறார்கள். இப்படி பல காரியத்தையும் அவர் சொல்லுகிறார், எலிப்பாஸ் சொல்லுகிறார். ஏன் சொல்றாருன்னா, அவர் ஒரு நீதிமான் அல்ல, அவர் வந்து என்ன செய்யறாரு, ஒரு தந்திரக்காரன் சொல்றாரு. ஏன்னா அவர் சொல்லலாம், அவர் வந்து ஞானிய கிடையாது. அவர் என்ன செய்ய, அவருடைய ஆலோசனை எல்லாம் கவிழ்க்கப்பட்டு போவோம். அவர் என்ன செய்யணும், ஒரு பகல் காலத்துல இருளை உண்டாக்கி அதுல தடைவு நடக்கக்கூடிய நிலைமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எலிப்பாஸ் பவுல கிண்டல் பண்றத அவர் பார்க்கிறோம். தன்னுடைய குற்றத்தை, நீ தப்பு பண்ணிட்ட, நீ தவறுகளை செஞ்சுட்ட, யூ ஆர் சின்னர், யூ ஆர் டூயிங் ஆல் த பேட் திங்ஸ், யூ ஆர் not a judge man or not a righteous man, not a purified man சொல்லி இவர் என்ன சொன்னார், he hurted Job. Already he was hurted, he was disappointed, he was in distress. ஆனாலும் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு பெயினுடைய இந்த மனிதனை பார்த்து எலிப்பாஸ் சொல்லக்கூடிய காரியம், நீ இப்படிப்பட்டு நீ தாழ்த்தப்பட்டு இருக்கிற, நீ உயர்த்தப்பட நினைச்சிருக்கிற, ஆனா ஆண்டவர் முன்பதாக நீ எப்படி இருக்கிற, நீ இப்படிலாம் நீ தவழ்வ, நீ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறன்னு சொல்லி அவர் ஒரு கேலித்தனம் செய்கிறது பாரு. ஏன்னு கேட்டா, ஆராய்ந்த முடியாத காரியத்தை செய்கிறவர், எண்ண முடியாத காரியங்களை செய்கிற ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு செய்யறாரு இப்படிப்பட்ட காரியம். நீ எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீ இருந்திருந்தா ஆண்டவர் உனக்கு செஞ்சிருப்பாரு. அதனால்தான் நீ அனுபவிக்கிறன்னு சொல்லி அந்த எலிப்பாஸ் அவர் சொல்லி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்னும் நாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள நம்ம ஆல்ரெடி ஹர்ட் ஆகிருக்கோம். நிறைய பேருக்கு மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஆனால் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யலாம், அவங்களே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபிக்ஸ் ஆனது திரும்ப அவங்களுக்கு நடைபெற முடியாமல், இந்த காலகட்டத்தில் லாக்டவுனில் எதுவுமே செய்ய முடியாமல் ஒரு நேரத்தில் இருக்கிறாங்க. இன்னும் நாம் பார்க்கும்பொழுது பல பிரச்சனைகளோட, ஏதோ வருமானது ஏதாவது கொஞ்சமாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருமானத்தில் இருக்கிறவங்க அவங்களே இருக்கிறவங்க. ஆனால் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளை சூழ்ந்து கொண்டு இருக்கிற நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை பார்த்து இந்த எலிப்பாஸ் மாதிரி சிலர் என்ன செய்கிறார்களா, தன்னை ஒரு நீதிமான்களாக மாற்றிக்கொண்டு தான் நல்லா வாழ்கிறேன், தான் வசதியாக இருக்கிறேன், எனக்கு எல்லாமே, என் பிள்ளைங்களுக்கு எல்லாமே நேற்று நேரத்தில் குழந்தையா இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், அவர்கள் செய்ய வேண்டிய எல்லா நல்ல சடங்குகளாக இருக்கட்டும், எல்லாமே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு நடக்கலையே. காரணம், நீ ஏதோ செஞ்சிட்ட, நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, ஏதோ சாபம், நீ ஏதோ பாவம் பண்ணி இருக்கிற,
உன் குடும்பத்துல உன்னுடைய மூதாதையர் ஏதோ பண்ணி இருக்கிறாங்க, அதனாலதான் இன்னைக்கு நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி சில திருமண காரியங்கள் தடைகள் வந்ததுனால என்ன செய்வோம், ஐயோ இந்த தடை வந்துச்சு, ஒருவேளை இது கடவுள் சித்தம் இல்லைன்னு நல்லா பெருமையா சொல்றவங்க, நல்ல நீதிமான் அப்படியே சொல்லிடுவாங்க. இன்னும் சொல்ல போறவங்க, வேற வழி இல்லை, நம்ம பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நிச்சயதார்த்தம்லாம் பண்ணியாச்சு, ஆனால் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் என்ன செய்யணும், சரி நம்ம பார்த்தாச்சு, நம்ம பண்ணி ஆகணும், ஆனாலும் கல்யாணம் பண்ண பிறகும் சொல்லி காட்டுகிறவர்கள் உண்டு. எத்தனை தடைகள் வந்துச்சு, ஆனாலும் அந்த தடைகள் சரி அந்த பொண்ணு வாழ்க்கை, அந்த பையன் வாழ்க்கை கெட்டுடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் கூட உண்டு. ஸோ அவங்க லைஃப்ல வாழும்போது கூட இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறது உண்டு. ஸோ இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க, நீங்க ஏதாவது ஒரு வியாதியோ நீங்க வரும்போது, ஏதோ ஒரு நம்ம ஸ்டார்டிங்லாம் இந்த வைரஸ் வரும்போது, இந்த கொரோனா வைரஸ் வரும்போது, ஐயோ இவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, இவங்க அதனால தான் இவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாருக்குமே யாருக்கு வருதுன்னே தெரியல. இன்னைக்கு அந்த பேச்சு பேசுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு சில இடங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஆல்ரெடி we are in pain. இல்ல நம்ம ஹர்ட்டட், நம்ம நிறைய ஹர்ட் ஆகிருக்கிறோம், நிறைய பெயின் இருக்கும், நிறைய நொந்து போயிருக்கிறோம். யார் நமக்கு பதில் சொல்ல, யார் என்னை விடுவிப்பா, யார் என்னை இதுல இருந்து ஒரு நல்ல வார்த்தை கேட்பான், நல்ல வார்த்தை பேசுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த சமயத்துல ஒரு பழமொழி கூட உண்டு, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறாங்க அப்படின்னு சொல்லி. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம இருந்து கொண்டு இருக்கிற burning, but still they are putting oil to burn again. நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை? இங்க ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, இப்படிப்பட்ட உங்களுடைய நிலைமை, என்னுடைய நிலைமை, நம்ம எப்படிப்பட்ட இந்த ஒரு பர்ன் பண்ண ஒரு நல்ல வெந்து கொண்டு இருக்கிற, நமக்கு நோடிக்கிற நல்ல ஒரு வலியோடு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்ற இந்த எலிபாஸ் அவர் சொல்லுகிறார், நீ ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத காரியங்களை எலிபாஸ் அந்த இடத்துல சொல்லி இருந்தாலும், அவர் ஒரு வார்த்தை அவங்க சொல்லியிருந்தாலும், தேவன் அப்படிப்பட்ட நிலையில இருக்கு. யாரா இருக்கட்டும், ஆண்டவர் SMS அனுப்ப கிடையாது. நீ நல்லா இருக்கிறன்றதுக்காக ஆண்டவர் உனக்கு உன்னை ஃபோன் கால் பண்ணி சொல்லலை. அந்த மனிதன் தவறு செஞ்சுட்டான், அவன் பாவம் செஞ்சுட்டான், நீ போய் சொல்லு, உன் நீதி நீ காட்டுன்னு போய் யாருக்கும் சொல்ல கிடையாது. So we should not judge anyone. God never sent to a man to judge others. இல்லை, அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இல்லை. ஸோ நம்ம டைரக்டாக நம்முடைய இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம இருந்தாலும் நம்ம ஆண்டவர் மன்னிக்கிறவராக, நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். நம்ம வசனத்தை கூட நாம் படிப்போம். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் 55ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட நாம் படிப்போம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருந்திருக்கிறார். He is the greatest in forgiveness. அவர் பெருத்திருக்கிறார். எதுல? நம்மை மன்னிப்பதற்காக. எந்த தருணத்தில் இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட ஒரு வேலை ஹர்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அல்ல நீங்க ஹர்ட் ஆயிருந்தாலும் சரி, அவர் மன்னிக்கிறதுல அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் பெருத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ முதல்ல ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத காரியங்களையும் அவர் செய்திருக்கிறார் என்றால், அதிசயங்களை செய்திருக்கிறார் என்றால், எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் மனிதர்கள் பண்ணும் ஜட்ஜ்மெண்ட் இல்லை, ஆண்டவர் நம்மை எல்லாவற்றிலும் ஏற்றுக்கொள்ளுகிற அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்யும். இன்னைக்கு எல்லாருமே நமக்கு செய்ய முடியும். நான் இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலை, யார் என்னை ஏற்றுக்கொள்ள, யார் என்னை ஆதரிப்பார், யார் என்னை விடுவிப்பார், யார் என்னை மீட்பார், யார் எனக்கு நல்லது பேசுவார் என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்துல ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, அவர் செய்கிறவர், அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் எத்தனையோ படைத்து இத்தனையோ செய்த தேவன் நம்மை மன்னித்து அவர் என்ன சூழ்நிலைகளும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஸோ மற்றவர்கள் பேசும் வார்த்தையினால காயப்பட்டு போகாதபடி
இதையும் நான் கடந்து போக இதையும் நான் லைஃப்ல நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோபு இருந்தது போல நாமும் இந்த நேரத்தில் அதையும் நாம் கடந்து செல்ல வேண்டும். ரெண்டாவதாக இதே வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அங்கேயும் அதே வசனத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன வசனம்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி. அப்போ அப்படி செய்கிற இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அதே வசனம் தான். ஆனா இந்த இடத்துல யார் சொல்றா அப்படின்னா யோபு சொல்றத பார்க்கிறோம். முதல்ல சொன்னது 5:9 எலிபாஸ் சொல்றாரு, இந்த இடத்துல யோபு சொல்றாரு. ஏன் யோபு சொல்றாருன்னா இன்னொரு நபர், 3 நபர் இல்லையா, ஒருத்தர் எலிபாஸ், இன்னொருத்தர் பில்தாத். இந்த பில்தாத்தை என்ன செய்கிறார்னா, இவர் என்ன செய்கிறார், நீ நீதிமானா இருந்த இதே போலதான் யோபு எலிபாஸ் மாதிரி நிறைய காரியங்களை அவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. எந்த மட்டும் நீ இப்படிப்பட்டவைகளை பேசுவீர், எது வரைக்கும் உங்களுடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போல இருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. சொல்லிட்டு இருக்கு. இதுக்கு பதிலாக தான் 9வது அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துல பில்தாத் பேசியிருக்கிறாரு. 9ஆம் அதிகாரத்துல யோபு பேசுறாரு, பதில் சொல்றாரு. காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன், தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமான இருப்பது எப்படி அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவர் என்ன சொல்ற, தன்னை பில்தாத் சொல்றாரு, யோபுவை நீ ஒரு நீதிமான்னு சொல்ற, ஆனா உனக்கு வந்திருக்கிற நேரிட்ட காரியங்களை என்னன்றது ஒரு இயற்கைக்கு சம்பந்தப்பட்டதோடு கூட இவர் என்ன செய்கிறார், இவரை ஒரு கலாய்க்கிறாரு. இன்னும் சொல்ல போனோன்னா இவர் ஹர்ட் பண்ண மாதிரி மறுபடியும் அவர் பேசுகிறத பார்க்குறோம். ஸோ அவர் சொல்கிறார் தன்னுடைய காரியத்தோடு, நான் ஒரு நீதிமான் கிடையாது, தேவன் தான் நீதிமான், அவருக்கு முன்பதாக நான் என்னால் பேச முடியாது, அவருக்கு முன்பதாக நான் என்ன செய்யறது, நான் ஒரு மனுஷன் நீதிமான இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லிலாம் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதுக்கப்புறம் நாம் பார்க்கும்பொழுது பூமியின் துளிகள், இல்லை இங்கே இருக்கிற சூரியனுக்கு கட்டளை எடுக்கிற, இல்லை அவர் கட்டளையிட்டனா எல்லாமே உதிக்காது இருக்கும், இல்லைன்னா அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறவர், அவர் ஒருவரை வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர், அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீர்ஷத்தையும் அருமீனையும் தட்சிண மண்டலங்களையும் உண்டாக்கினவர் அப்படின்னு எல்லாத்தையும் ஆண்டவரை பத்தி இங்க எல்லாமே சொல்லிட்டு, இப்படிப்பட்டவர்களால் நடத்துகிறவர், இப்படிப்பட்டவர்களால் செய்து இப்படிப்பட்ட நீதிமானே உத்தமருமா இருக்கிற தேவனுக்கு அவர் செய்யற அவருடைய காரியத்தை என்ன பண்ண முடியாது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர் என்று சொல்லி யோபு அவருக்கும் அந்த ஃபீலிங்ஸோட கூட அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். தேவனுக்கு பிரியமான இந்த இடத்துல அவர் சொல்றத யோபு அந்த வார்த்தையோடு முடிக்க விடாதபடி அவர் சொல்றத மீண்டும் சொல்றாரு. இதோ அவர் என் அருகில போகிறார், என்ன செய்கிறாரு, என் அருகில் போகிறார், நான் என்ன பண்றேன், அவரை காண, அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறிய அப்படின்னு சொல்றாரு. நான் காண, அவர் என் பக்கத்துலதான் போறாரு, இப்போ நான் சொல்றேன் என் பக்கத்துலதான் இருக்கிறாரு, நான் பேசுறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, என்னோட சிந்தனைகள் எல்லாம் அறிந்துதான் இருக்கிறாரு, நான் என்ன பேச போறேன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது. ஆனாலும் அவர் பண்றது எல்லாமே என் கூட இருந்தே பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆனா என்னால என்ன பண்ண முடியல, நான் காண முடியல, அவர் செய்கிற காரியத்தை என்னால காண முடியல, என்னால அதை அறிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்க அவர் சொல்றாரு, அவர் இட்ஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங் இல்ல, அவர் எப்படி அவர் சொல்ல முடியும், அவர் இருக்கிறாரு, நான் இத்தனையும் நான் அனுபவிக்கிறேன், இத்தனை கஷ்டத்தையும் நான் அனுபவிக்கிறேன், இத்தனையும் நான் இழப்பு இருக்கிறது, நீங்களும் என்னை பேசுற அளவுக்கு இங்க இருக்கிறது, ஆனா நான் என்ன செய்றேன், he is crossed but I can't see him, he is crossed I cannot feel him அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற அந்த ஃபீலிங்ஸ் அவர் பார்க்குறார். என்னால் பார்க்க முடியல, என்னால் உணர முடியல, என்னால் என்ன செய்ய முடியல, கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் காண முடியாம அறிய முடியாத ஒரு சூழ்நிலைகளில இந்த யோபு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய பிளெஸிங்ஸ், கடவுளுடைய ஆசீர்வாதம் அந்த மனிதனோடு கூட இருக்கிறதே அங்க நாம் பார்க்கிறோம். நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம், என்ன பார்க்கல, இவங்களெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நிலைமை நமக்கு இருக்குது. ஆனால் ஆண்டவர் பார்த்துக்கொள்ள விஷயம், ஒரு வைரஸ் இல்லை, இன்னும் பல வைரஸ் வரட்டும், பல நோய்கள் வரட்டும், பல வருமான இழப்புகள் வரட்டும்,
ஆனா ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நீங்க நினைக்கலாம், என்னால சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம், நான் இன்னொருத்தவங்கள்ட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அதையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஸோ எல்லாம் தடைப்பட்டு போயிருக்கிறது காரியங்கள் எல்லாம் சொல்லி நான் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா அதையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ நம்மள திருமணம் ஆகலேன்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறார், அதையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு சொல்லி நீங்க தவிக்கலாம், அதையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. நீங்க வியாதியோடு இருக்கிறீர்களா, அதையும் கர்த்தர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனா நீங்கள் நினைக்கலாம், நான் நினைக்கலாம், ஆண்டவர் இதை பார்க்கிறார், ஆண்டவர் இது தெரியுதா, ஆண்டவர் என்னோட எத்தனை நாளைக்கு இப்படிப்பட்ட வேதனைகளை நான் அனுபவிக்க, எத்தனை நாளைக்கு இந்த கஷ்டங்களை நான் அனுபவிக்க வேண்டும், இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு சொல்லி நீங்க கதறலாம். ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். யோபு சொல்லுகிற அந்த கத்து என்னை பார்த்துட்டு இருக்கிறாரையா, என்ன அருகில் இருக்கிறாரையா, எனக்கு கூட இருக்கிறாரு. ஆனா என்ன செய்ய முடியல, நான் காண முடியல, அதை அறிய முடியல. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது அவர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்றதெல்லாம் பார்க்கிறோம். அதுதான் நம்ம ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி சாராளுக்கு சொல்றவருக்கா, உற்பவ காலத்திலே நான் உனக்கு வந்து ஒரு ஒன்று வயிற்றில் ஒரு குழந்தை பிறப்பார் என்று சொல்லி ஒரு வார்த்தை கொடுக்கறது தேவனால் கூடாத காரியம் உண்டோ? இல்லை, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு ப்ரேயர் ஃபெலோஷிப்பில் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட், ஒரு தேங்க்ஸ் கிவிங் பண்ணியிருந்தேன். என்னன்னா, ஒரு லேடிக்கு வந்து கர்ப்பப்பையே இல்லை, ஆனால் குழந்தை பிறந்திருக்குது. எப்படி அது முடியும்? ஸோ காட்ஸ் பிளெஸ்ஸிங், காட்ஸ் நோ ஹர் ஃபீலிங்ஸ் அண்ட் ஹர் க்ரையிங், ஹர் சிச்சுவேஷன். அதனால்தான் ஆண்டவர் கர்ப்பப்பையே இல்லாத இடத்துல ஒரு கர்ப்பத்தை உண்டு பண்ணுக்கிற ஒரு டெலிவரி ஆகட்டும், ஒரு தேங்க்ஸ் கிவிங் சொல்லக்கூடியவங்க தான். எனக்கு நிறைய பேருக்கு நல்லா இருக்கிற கர்ப்பத்துல ஏன் ஆண்டவர் கண்ணு கொடுக்க மாட்டார்? ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார்? கண்டிப்பா அவர் கொடுக்க முடியும். So greatest blessings you never ever feel I will get this opportunity from God. உங்களால் அது சொல்லவே முடியாது, யோசிக்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யும்? அந்த காரியத்தை செய்யும். பல பேர் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்க, என் பெண்ணுக்கு வயசாகுது, என் பையனுக்கு வயசாகுது, என் பையனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்காதா, என் பொண்ணுக்கு ஒரு பையன் கிடைக்க மாட்டான்னு சொல்லி கேட்குறவர்கள் உண்டு. ஸோ ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. காட் வந்து, கடவுள் வந்து, ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்துட்டார். ஆனால் நம்ம மனுஷங்களாம் நாம் என்ன பண்ணுறோம்? இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஏற்ற வேலையில் அவர் வருவார். இந்த சாராளுடைய லைஃப்பில் நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க, 90 வயசு, எதுவுமே அவங்களுக்கு உதிரப்போக்கு நின்றுடுச்சு, அவங்களுக்கு அப்படிப்பட்ட அந்த பலன் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனாலும் அந்த இடத்துல அவர் செய்கிற அறிய முடியாத ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்குறோம். எண்ண முடியாத ஒரு காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஏன் உங்களுக்கு எனக்கு செய்ய மாட்டார்னு நம்ம நினைக்கணும். ஸோ நம்ம லைஃப் நம்ம சாஃப்டாக நமக்கு ஒன்று எல்லாம் நமக்கு சூழ்நிலைகள் இப்படி இருந்தாலும் கூட நமக்கு என்ன செய்யணும்? ஆண்டோர் ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக நமக்கு இருக்கவே இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவரை பிரியப்படுத்துகிற இந்த அவர் சொல்லுகிற யோகோ சொல்கிற அந்த காரியங்களை பார்க்கும்போது, நான் தேவனுக்கு முன்பதாக நான் நீதிமான் கிடையாது. ஒரு மனிதன் சொல்லுவோம், நீ நீதிமான் நீ காட்டினா நீ தேவனுக்கு முன்பதாக கிடையாது. தேவனை நான் ஆராய முடியாது, தேவனை நான் என்ன செய்ய முடியாது. ஸோ எனக்கு இதில் ஒரு ஞாபகம் வருது. இன்னைக்கு வேதத்தை படிக்கிற ஒவ்வொரு மனிதருமே ஆராய்ச்சியாளர் தான் நான் சொல்ல முடியும். ஒவ்வொரு மனிதனுமே எண்ண முடியாத காரியங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். வேதத்தை படிக்கிறவங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வேதத்தை படிக்கிறது நம்மளால நல்லா வாழ முடியுது. வேதத்தை படிக்கிறதுனால தான் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியும்? எழுந்து நிற்க முடியுது. வேதத்தை படிக்கிறதுனால தான் நமக்கான ஒரு எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாலும் வாழான்றது இல்லாதபடி இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நம்மளால வாழ முடியும். மற்றவங்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கிறதெல்லாம் நமக்கு என்ன செய்யல, நம்ம ஆண்டவர் அந்த காரியத்தை எல்லாமே கற்றுக் கொடுக்கிறார். ஸோ இதுவே நமக்கு அதுதான் கண்டுபிடிச்சிட்டோம்.
இந்த கண்டுபிடித்து நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது தான் அது என்ன செய்யுது, அது அன்ரிசர்ச்சபிளாக இருக்குது, அன்மெம்பரபிளாக இருக்குது. அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் அப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய ஆசையில் நாம் கடந்து போகிறது நாம் உணர வேண்டும், காண வேண்டும். இன்னும் நம்ம அவரை செல்லுகிறார் பார்த்து நம்மளால் பார்க்க வேண்டும், அறிய வேண்டும். ஆண்டவர் அந்த காரியங்களை நம்மளால் செய்யணும். ஒரு சிலர் தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். ஆனால் நாம் இன்னைக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலை கூட நாம் எப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கோம், எது இருந்தோம். அவர் இன்னொரு வசனத்தை கூட படிப்போம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 12-13 கூட நாம் படிப்போம். அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளை நினைவு கூறுங்கள். செஞ்சிருக்கிறாரு இல்ல, அதிசயங்களை செஞ்சிருக்க, அற்புதங்களை செஞ்சிருக்கிற ஜனங்களே அதை பார்த்து நினைவு கூறுங்கள் என்று சொல்றார். புலம்பாதீங்க, எனக்கு செய்யல, என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யல, அதிசயம் செய்யல, என்னை விட்டுட்டாரு, என்னை பார்க்கல, நான் அவர்கிட்ட வந்துட்டேன், அவர் என்னை பார்க்கலன்னு சொல்லி கேட்காதீங்க. அவர் செய்திருக்கிற காரியங்களை நினைவு கூறுங்கன்னு சொல்லுகிறார். அதுதான் இன்னைக்கு என்ன செய்ய, அவர் என்ன செஞ்சிருக்கார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறார், எண்ணி முடியாத அற்புதங்களை செய்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பெரிய நன்மை. அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்க நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நமக்கு என்ன சொல்ல, இதெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் நான் சொல்ல முடியும். ஸோ நமக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை கர்த்தர் நாளையில் நம்ம கொடுத்திருக்கிறார். ஸோ இன்னும் நாம் இந்த வார்த்தை எதற்காக கொடுத்திருக்கிறாருன்னா, இன்னும் ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில், இன்னும் நான் செய்வேன். ஆனால் அது செய்வதற்கு அது இன்னும் நீ நினைவு கூறு, இன்னும் நீ அதில் பெறுவதற்கு நீ காத்திரு, நீ பெறுவதற்கு ஆயத்தமாகிறன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம். ஸோ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நம்ம பார்த்துக்கணும். யோபுவா சொல்லுதா இருக்கட்டும், எலிபாஸ் அவர் என்ன நிலையில் சொல்லியிருக்கிறாரா இருக்கட்டும், ஆனால் என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய இருக்கிற காரியம் ஆராய முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் செய்ய போகிறார், செய்து கொண்டே இருக்கிறார். இன்னும் நிறைய காரியங்களை அவர் செய்ய போகிறார். அதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம், ஆயத்தப்படுவோம். இன்னும் இந்த வேதத்தின் வழியாக நிறைய கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே திருவார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் என்றும் மாறாத நல்ல தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசியிருக்கிறீர்கள் கர்த்தாவே. எத்தனை பேருக்கு தொடப்பட்டு இருக்கும் என்பதை நீர் மாத்திரம் அறிவித்தகப்பன். எத்தனை பேருக்கு இது ஆறுதலாக இருந்திருக்கும் என்பதை நீர் அறிவித்தகப்பன். எத்தனை பேர் கர்த்தரின் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்ய மாட்டாரா என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிறவர்கள் இந்த நேரத்திலும் அது கருத்தர்களாய் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. தடையாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தாவே, இந்த வேலையில் உம்முடைய கரம் தொட்டும்படியாய் ஒப்பு கொடுக்கிற இந்த வேலையில இந்த மாதத்திற்காய் இருக்கட்டும், இந்த நேரத்துல உம்முடைய சுவாமி வல்லமை ஆண்டவரை செல்லட்டும்படியாக, அப்பா உம்முடைய வல்லமை தொடும்படியாக, உம்முடைய வல்லமை கர்த்தாவே அந்த இடத்துல அற்புதங்களை பெரிய காரியங்களை செய்யும்படியாக இயேசுவே அப்பா பெரிய காரியங்கள் இந்த வேலையை செய்யும்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, வேண்டிக் கொண்டிருக்கிற என் கர்த்தர் எனக்கு செய்வார், என் கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார், கர்த்தர் எனக்கு எல்லா கடன்களையும் மாற்றுவார், கர்த்தர் எனக்கு பிள்ளையை கொடுப்பார், கர்த்தர் என் திருமணத்தை நடத்துவார், கர்த்தர் என் சரீரத்தின் பலவீனத்தை மாற்றுவார், கர்த்தர் என்னுடைய வீடு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அப்பா வேண்டுகிற, கெஞ்சுகிற, மஞ்சாடும் உமது பிள்ளைகளை ஒப்ப கொடுக்கிற சுவாமி. எங்களுடைய வார்த்தைகளை ஆறுதல் படுத்த முடியாது, எங்களுடைய வார்த்தைகளை சுகப்படுத்த முடியாது, எங்களுடைய வார்த்தைகளை தைரியப்படுத்த முடியாது, எங்களுடைய வார்த்தைகளை அற்புதங்கள் செய்ய முடியாது.
ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற சுவாமி. கர்த்தாவே எங்களுக்காக எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. வானம் பூமி கடல் அந்த எல்லாவற்றையும் படைத்த தேவன் எண்ண முடியாத ஆராய முடியாத நிலையில இருந்தாலும் ஆனால் எங்களுடைய நிலையை அறிந்திருக்கிற தேவன், எங்களுடைய சுவாமி நிலையை எண்ணிக்கொண்டிருக்கிற தேவன் சுவாமி. அவ்விதமாக எங்களுக்கு கர்த்தாவே எங்களுடைய நிலைமை பார்த்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்துல ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. நீரை வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் எப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நன்றி. தொடர்ந்து உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னுடைய திருச்சபையார், என்னுடைய திருச்சபை மக்கள் மற்றும் நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். நாம் இன்னும் ஜெபத்தோடவே நாம் இணைந்து கொள்வோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். நாம் வரும் நாட்களில் திருச்சபை ஓப்பன் ஆகிவிடும் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய நாம மகிமை. அடுத்த வாரத்தில் நாம் திருச்சபை இருக்கும் என்று நம்புகிறேன். ஒருவேளை நான் இருக்கும் என்றால் நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன் அல்லது சொல்கிறேன். ஜெபத்தோடு நாம் காத்திருந்து சபையிலிருந்து நம் ஆண்டவரை ஆராதிக்க ஆயத்தப்படுவோம். மீண்டும் பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய சபை விசுவாசி மற்றும் நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் ஜெபத்தில் இணைந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.